தினசா திட்டம் போட்டு ஆட்டையை போடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தினசான வகையில் ஒரு பெண்மணி வந்து ஒரு மோசடி வேலையை செஞ்சுருக்காங்க. என்னன்னா திருமணமான ஒரு ஆண்களோட நெருங்கி பழகுனா நாகதோஷம் கழியும் சொல்லி அவங்க கிட்ட மோசடி வேலைகளை காமிச்சிருக்காங்க. திருமணமான ஆணோடு நான் நெருங்கி பழகினா இந்த சென்ஸ் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். செக்ஷுவல் ஒரு விஷயம் இருந்துட்டா அப்படின்னா தனக்கு இருக்க நாகதோஷம் நீங்கும். அதன் நாகதோஷம்னா என்ன இருந்தா கல்யாணம் ஆகாதுன்ற ஒரு விஷயம் தான். அதன் விளைவாக ஏதாவது படத்தை பார்த்துட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த காலத்துல. சரி, யார் இவங்க, என்ன ஏது அப்படின்னு சர்ச் பண்ணும்போது தான் தெரிய வருது. இவங்க சென்னை பேசன் பிரிட்ஜை சார்ந்த தென்னரசன் கோமலா அப்படிங்கிறவங்களோட மகள் அப்படிங்கிறத. இப்போ எப்படின்னா அப்போத்துல இருந்து அவங்க விஷயங்களை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க காலேஜ் படிக்கும் போது திருப்பாச்சூர்ல அவங்க பிகாம் படிச்சுட்டு இருக்கும் போது தன்னுடைய எதிர் வீட்டில் இருக்க ஒரு பையனை வந்துட்டு, அதாவது இளங்கோ அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய காதல் வலையில் சிக்க வைத்து, இப்போ அந்த காவலர் ஒருத்தரை வந்து துருப்புச்சிட்டா அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த போலீசார் மீதும் அரசாங்க நடவடிக்கை ஏதாவது எடுக்கிறதுக்கு வாய்ப்பு? கண்டிப்பாக அரெஸ்ட் செய்யப்படுவாங்க. ஏன்னா இது ஒரு விஷயம். நம்ம திரும்ப ஏன் அந்த இடத்துக்கு போக வேண்டிய காவல்துறையினர் தவறு செய்தாலும் தவறு தான் அப்படின்னும் போது ஒரு பெண்ணை வந்துட்டு போலீஸ் சிறுமியை வந்து பேட்ரோலில் வச்சு பாலியல் வன்கொடுமை செய்ததாக இருக்கட்டும், இல்லை அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பெண்ணுடைய பெற்றோரை தாக்கியதற்காக இருக்கட்டும், இந்த மாதிரி யாராக இருந்தாலும் போலீஸ் காவல் அதிகாரி அப்படின்னாலே என்ன, ஜுடிஷியல் சிஸ்டம்னு வந்துருச்சு அப்படின்னாலே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வடிவேல் சொல்ற மாதிரி தினசா திட்டம் போட்டு ஆட்டையை போடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தினசான வகையில் ஒரு பெண்மணி வந்து ஒரு மோசடி வேலையை செஞ்சுருக்காங்க. என்னன்னா திருமணமான ஒரு ஆண்களோட நெருங்கி பழகுனா நாகதோஷம் கழியும் சொல்லி அவங்க கிட்ட மோசடி வேலைகளை காமிச்சிருக்காங்க. இந்த வழக்கோட பின்னணி என்ன, அந்த பெண் யார் அப்படின்றது குறித்து பகிர்ந்துக்கோங்க. ஆண்களுக்கு ரொம்ப இலகிய மனசு போல. ஓகேப்பா, ஒரு பொண்ணு வாழ்க்கை நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா விட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த இடத்துல. ஒன்று அதே திரும்ப சொல்ற மாதிரி வடிவேல் சொல்ற மாதிரி தான். அந்த ஸ்டேஷன்ல போய் உட்காந்துருக்கும் போது இந்த லாட்டு போட்டு எத்தனை கணவர்கள்னு தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். நம்ம ஐ திங்க் இது ரிலேட்டடா ஆல்ரெடி கல்யாண ராணின்னு ஒன்று பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். கல்யாணம்ன்ற பேர் எல்லாரையும் போய் ஏமாத்துறது, திருமணம் பண்ணி ஏமாத்தின ஒரு விஷயமா இருக்கட்டும். பட் ஆனால் இதுல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு நாகதோஷம் இருக்குங்க, எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னாலே நான் முதல்ல உங்க கூட இருந்தா மட்டும்தான் எனக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்கு. இதெல்லாம் எப்போ வெளிச்சத்துக்கு வந்தது அப்படின்னா ஒரு பெண் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் தான். அதாவது எங்கன்னா திருவள்ளூர் ராமன் கோயில் பிள்ளையார் ஸ்ட்ரீட்ல இருக்க தாலுக் அதை சார்ந்த 28 வயது பெண் வந்து தாலுக் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, தனது ஆண் நண்பர் வீட்டிற்கு அவங்க சென்ற போது அங்கு மறைந்திருந்த ஒரு பெண்மணி தன்னுடைய ஆடைகளை கிழித்து தன்னை நிர்வாணமாக போட்டோ எடுத்துக்கொண்டு வீடியோ எடுத்துட்டு அது வந்து தன்னுடைய கணவருக்கு காட்டிடுவேன்னு சொல்லி பணம் பறிக்க முயற்சித்ததாகவும், இல்லைன்னா ஆன்லைன்ல போட்டுருவேன்னு சொல்லியும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் வரும்போது தான் இதன் அடிப்படையில் தான் யார் மீது கம்ப்ளைண்ட் என்ன ஏதுன்னு அப்படியே சர்ச் பண்ணும்போது தான் 2 பேரோட பேர் வந்து அந்த இடத்துல வெளில வருது. தன்னுடைய ஆண் நண்பர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன்னு சொன்ன அவரோட பேர் ஜெயந்தன். ஓகே, அதன் விளைவாக யார் அந்த பெண் என்ன ஏதுன்னு பார்க்கும்போது ஹேமலதா அப்படின்னு தெரிய வருது இந்த பெண். சரி, ஹேமலதா என்ன ஏது அப்படின்னு ஒரு விஷயம். 2வது, யார் ஒருத்தர் பிடிபட்டாலும் அவங்க பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து அலசி ஆராயப்படும். என்ன நடந்திருக்கு, இவங்க இது போன்ற குற்ற சம்பவங்கள்ல முன்னாடி ஈடுபட்டிருக்காங்களா, என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு ஒரு சூழ்நிலை அடிப்படையில் இந்த குற்றத்தை சிச்சுவேஷன்ஷிப் இப்போ வருதே, சிச்சுவேஷன்ஷிப்னால நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த மாதிரியா நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர் பிகாஸ் ஆஃப் சில காரியங்கள்னால நான் அதை பண்ணேன். பட் தட் இஸ் நாட் அ திங் டு டேக் ப்ளீ ஆஃப் இன்னசென்ஸ். பட் அதுவா விஷயம் இருக்குமா, குற்றம் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போது அப்பா அவங்கள பத்தி விசாரிக்கும் போது தான் சில விஷயங்கள் தெரிய வருது. நீங்க சொன்ன மாதிரி திருமணமான ஆண்களுடன் நெருங்கி பழகி, ஓகே, அது நல்லா எப்படின்னா அவங்களோட டார்கெட்டே எப்படின்னா மேரேஜ் ஆகாம இருக்கவங்க கிடையாது ஜாஸ்தி, மேரேஜ் ஆனவங்க. திருமணமான ஆணோடு நான் நெருங்கி பழகினா இந்த சென்ஸ் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். செக்ஷுவல் ஒரு விஷயம் இருந்துட்டா அப்படின்னா தனக்கு இருக்க நாகதோஷம் நீங்கும். அதன் நாகதோஷம்னா என்ன இருந்தா கல்யாணம் ஆகாதுன்ற ஒரு விஷயம் தான். அதன் விளைவாக ஏதாவது படத்தை பார்த்துட்டு வந்திருப்பாங்க நினைக்கிறேன் அந்த காலத்துல. ஓகே, அப்படி இருக்கும் போது அதன் விளைவாக தனக்கு இந்த தோஷம் நீங்கும், தான் தன்னுடைய வாழ்க்கையில் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஆண்களும் ரொம்ப பெரிய மனதோட இந்த இடத்துல ஏத்துக்கிட்டாங்க போல இந்த இடத்துல. ஓகே, ஸோ அப்படி இருக்கும் போது அந்த விஷயத்த வந்து அங்கே சொல்றாங்க. சொல்லும் போது அப்புறம் தான் தெரிய வருது திருவள்ளூரை சார்ந்தவங்க அப்படிங்கிறத தாண்டி இதை இந்த மாதிரி சொல்லிட்டு
அந்த தனிமையில் அவங்க இருப்பதை வந்து வீடியோ எடுத்து வச்சுட்டு ஓகே அதுக்கப்புறம் அவங்கள மிரட்டி பணம் பறித்து வந்ததும் அந்த இடத்துல தெரிய வந்திருக்கு. ஓகே ஒரு விஷயம் சொல்றாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த சென்னை மேக்ஸிமம் இந்த கிண்டி சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸில் நட்சத்திர விடுதியில் இது நடக்கும் இல்லையா, கிளப்பிங் லைக் பப்பிங் அந்த பார்ட்டிஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா, அங்கே போயிட்டு நல்லா டான்ஸ் ஆடுறது, நல்லா குடிக்கிறது, குடிச்சிட்டு அங்கே இருக்க ஆண்களை வந்து தன்னுடைய பாலியல் வலையில் சிக்க வைக்கிறது அந்த இடத்துல இருந்திருக்காங்க. சிக்க வச்சு அந்த ஆண்களையும் அவங்க வந்துட்டு தனிமையில் உறவு கொண்டு அதையும் வீடியோ எடுத்து வச்சு அவங்களையும் மிரட்டியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஒன்று என்ன நல்லா புரியுதுன்னா, ஆண்கள் பெண்களை வீடியோ எடுத்து வச்சு மிரட்டினா மட்டும்தான் பெண்கள் மட்டும் தான் பயப்படுவாங்கன்னு இல்லை, ஆண்களும் பயப்படுவாங்க. அதுக்கு டார்கெட்டிவாக அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் கல்யாணமான ஆண்கள். ஏன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தை இருக்காங்க, இது நாளைக்கு தெரிஞ்சு அவங்க எங்கே அவங்கள விட்டுட்டு போயிடுவாங்களோன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு சுச்சுவேஷனால நான் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. நம்ம எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவோம், ஒரு கிரைம் பெரிய லெவலில் கருதப்படணும் அப்படின்னா 4 விஷயம் நம்ம சொல்லுவோம். மோட்டிவ், இன்டென்ஷன், ப்ரிப்பரேஷன், ஃபைனலாக அந்த ஆக்ட் நடக்கிறது. இங்கே எல்லாமே கிளியராக இருக்குது, விச் மீன்ஸ் வெல் பிளான்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட்ன்ற ஒரு விஷயம். ஓகே அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி இதெல்லாம் நடந்திருக்குங்க, இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் வந்துருச்சு, இவங்க என்னென்ன மாதிரி டார்கெட்டுவாக அவங்களோட ஆடியன்ஸை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. சரி யார் இவங்க என்ன ஏது அப்படின்னு சர்ச் பண்ணும்போது தான் தெரிய வருது, இவங்க சென்னை பேசன் பிரிட்ஜை சார்ந்த தென்னரசன் கோமலா அப்படிங்கிறவங்களோட மகள் அப்படிங்கிறத. இப்போ எப்படின்னா அப்போத்துலேருந்து அவங்க விஷயங்களை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க காலேஜ் படிக்கும் போது ஓகே திருப்பாச்சூரில் அவங்க பிகாம் படிச்சுட்டு இருக்கும் போது தன்னுடைய எதிர் வீட்டில் இருக்க ஒரு பையனை வந்துட்டு, அதாவது இளங்கோ அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய காதல் வலையில் சிக்க வைத்து திருமணமாகி அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கு. ஓகே அவங்களோட வாழ்க்கை நல்லா வாழ்ந்தாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திருச்சியை சார்ந்த விக்கி அப்படிங்கிற பர்சன் கூட வந்துட்டு நட்பு ஏற்பட்டிருக்கேன் உங்களுக்கு. அந்த நட்பு ஏற்பட்டு அப்போ இவர் இளங்கோ வந்து கண்டிச்சிருக்காரு அந்த இடத்துல, நீ போகிற பாதை எல்லாமே தப்பு. ஹஸ்பண்ட் செய்வாங்கல்ல, போகிற பாதை எல்லாமே தவறாக இருக்கு, நீ அதை பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் டிவோர்ஸ் ஆகிடுச்சு. டிவோர்ஸ் ஆகி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த விக்கி தன்னோட சின்ன ஒரு வயசில் அவரை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணாருன்னா சொல்லி பார்த்தாரு, கேட்கல. இவ கூட இருந்தால் குழந்தைய வீணாக போயிடுவான்னு சொல்லிட்டு பெண் குழந்தைய கூப்பிட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணி அவர் செட்டில் ஆயிட்டாராங்க. அதன் விளைவாக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா விக்கியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த விக்கிக்கும் ஆண் குழந்தை பிறக்குதுங்க. ஓகே இது வந்து ரெண்டாவது. அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னா, திருச்சியிலேருந்து சென்னைக்கு மூவ் ஆகும்போது ட்ரெயினில் டிடிஆரோட நட்பு ஏற்படுது. ஓகே ஃப்ளோ பாருங்க எப்படி வந்துட்டே இருக்கு அந்த இடத்துல. இதை தெரிஞ்சோடனே விக்கி என்ன பண்றாரு, அந்த பிரச்சனை கிரியேட் பண்றாரு. யாரா இருந்தாலும் ஹஸ்பண்ட் இல்லை, முன்னாடி இது எத்தனை லைஃபா இருந்தாலும் என்னுடைய மனைவினா எனக்காக மட்டும்தான்ற ஒரு விஷயம். அதை தாண்டி மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, இது மிக தவறான செயல் தானே. ஹஸ்பண்ட் கண்டிக்கிறது இருக்கட்டும், தனக்கு எங்க போச்சு அறிவுன்றது ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அப்படி இருக்கும் போது அதை வந்து டிடிஆரோட நட்பு ஏற்படுறதை பார்த்துட்டு அவர் வந்து கண்டிக்கிறாரு. கண்டிக்கும் போது என்ன ஆகுதுன்னா விரிசல் ஏற்படுது. விரிசல் ஏற்பட்ட அப்புறம் வீட்டை விட்டுட்டு வந்து இவங்க வெளியேறாங்க. ஹேமலதா வெளியேறிட்டு குழந்தையும் விட்டுட்டு வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்கே வந்து வெளியேறி அவங்க எடுக்கிறத பாருங்க. விக்கி மீது வரதட்சணை கேட்டு எப்படி கொடுமைப்படுத்துறாரு, போதையில வந்து என்னை கொடுமைப்படுத்தி என்னை அடிப்பதாக காவல் நிலையத்தில் புகார் தராங்க. காவலர்கள் அவங்களை தேடும் போதுதான் இது என்ன விஷயம் என்கொயரிக்கு தேடும் போதுதான் அவர் ஆக்சிடென்ட்ல இறந்து போறாரு. ஓகே நல்ல வேலை மனுஷன் அப்படியாவது தேடி புண்ணியத்துக்கு போயிட்டாரு போல. குழந்தைங்க தான் பாதிக்க. அதை சொல்லுங்க அங்க குழந்தை இங்கேயுமே குழந்தை தான். இந்த இடத்துல அங்கேயும் பெண் குழந்தை லைஃப் வீணா, சரி அவர் நல்ல வேலை தப்பிச்சு வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி லைஃப் எடுத்துட்டு போயிட்டாரு. இங்கே ஆண் குழந்தை லைஃப் போயிடுச்சு. ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க இறந்துடுறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, திரும்ப பிரியாங்குப்பம் இந்திரா நகர்ல இருக்க பிரியாங்குப்பம் அப்படிங்கிற இடத்துக்கே தன்னுடைய அப்பா அம்மாவோட திரும்ப வந்து வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. வாழ ஆரம்பிச்ச அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அங்க வீட்டை சுத்தி இருக்க ஆண்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ஆண்களோட தனியா இருக்க ஆரம்பிச்சு அதையும் வீடியோ எடுத்து அவங்களையும் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. ஓகே ஃபுல்லாக நீ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பணம் தர நீ மறுத்த அப்படின்னு சொன்னால் நான் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு காமிச்சிருவேன் அப்படிங்கிற பணம் மிரட்டுறாங்க. பணம் கொடுக்குறவங்க கிட்ட வாங்கிட்டு அமைதியாக ஆகிடுறாங்க. அந்த இடத்துல கொடுக்கல அப்படின்னா அவங்கள வேறு விதமாக அங்கே மிரட்டல்கள் ஏற்படுது. ஆன்லைனில் போட்டுருவேன், உங்கள் வீட்டுக்கு காமிச்சிருவேன், அந்த மாதிரி எப்படியோ அவங்க டார்கெட் அந்த இடத்துல மணியாக மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இது இந்த மாதிரியே போயிட்டு இருக்கும் போது தான் என்ன ஆகுது அப்படின்னா, காவல் நிலையத்தில் வந்து அவங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. என்னென்னா ஃபேக்காக பண்ணுறாங்க, பணம் கொடுக்குறவங்க கிட்ட வாங்குறாங்க, மிரட்டி பார்க்குறாங்க, அப்பயும் கொடுக்கலாம். அவங்க மீது வந்து காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது தான் என்ன ஆகுதுன்னா, காவல் நிலையத்தில் இருக்கவங்க கூட பழக்கம் ஏற்படுது. ஆஃப் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, பழக்கம் ஏற்படுது. ஒன்று. ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி கிண்டியில் இருக்க ஸ்டார் ஹோட்டல்ஸ் போய் மெயின் அவங்க டார்கெட் எல்லாம் பிஸ்னஸ் பீப்புள். ஓகே பிஸ்னஸ் பீப்புள் கூட அந்த மாதிரி அவங்க மயக்க அவங்க கூட தனிமையில் செக்ஷுவல் விஷயத்தில் இருக்கிறது, அதையும் வீடியோ எடுத்து வச்சுட்டு அவங்களையும் மிரட்டுறது. எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் அவங்க என்ன யோசிப்பாங்க,
டிக்னிட்டி இருக்குது, ரெஸ்பெக்ட் இருக்குது. சொசைட்டியில் நான் ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கேன், அந்த அந்தஸ்து குறைஞ்ச போச்சுன்னா என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்களையும் எப்படி மிரட்டுறது அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீடியோ த்ரெட்டனிங் ஒன்று இல்லை அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா காவல் நிலையத்தில் வந்து பழக்கம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி, அப்போது எஸ்ஐயை வந்து அங்கேருந்து எஸ்ஐயை துருப்புச்சீட்டாக பயன்படுத்திக்கிறது. இல்லைனா எஸ்ஐ விட்டு பேச சொல்கிறது, உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்கங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இல்லை உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் அப்படியே போயிட்டு இருக்கும்போது அது எந்த ஸ்டேஷன்னா கடம்பத்தூர் காவல் நிலையம். ஓகே, கடம்பத்தூர் காவல் நிலையத்தில் வச்சு தான் மெயின் ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வாசலில் ஒரு ஜூஸ் ஷாப் போடுறாங்க. ஓகே, அந்த ஜூஸ் ஷாப்பில் போடும்போது தான் இங்கே என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு பெண் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு, அந்த ஜூஸ் ஷாப்பில் வந்துட்டு இவங்க போட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துல அங்கே நியர்பை இருக்க ஒரு அரசு அலுவலகத்தில் தற்காலிக ஊழியராக பணிபுரிஞ்சிட்டு இருந்தவங்க தான் இந்த 28 வயது மதிப்புள்ள பெண். அவங்களும் ஜூஸ் ஷாப்புக்கு வராங்க. அங்கே தன்னுடைய காலேஜ் நண்பரான ஜெயந்தனை பார்க்குறாங்க. ஜெயந்தனை பார்த்துட்டு அவங்களோட தன்னுடைய நண்பரான ஜெயந்தனை அங்கே பார்க்குறாங்க, காலேஜ் ஃப்ரெண்டான ஜெயந்தனை பார்க்கும்போது அவங்க அந்த மனசை விட்டு பேசுகிறாங்க. அந்த காலேஜ் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தோன்னே எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அந்த ஒரு பாண்டிங் இருக்கும் இல்லையா. அப்போ வந்து அவங்க அங்கே என்ன பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னா, நான் தான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதாகவும் தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து தலைமைச் செயலகத்தில் வந்து கார் ஓட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க கஷ்டத்தை பகிர்ந்துட்டு இவரும் நம்பர் கேட்குறாரு, நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு ஜெயந்தன் என்ன பண்ணுறாருன்னா, கால் பண்ணி என் வீட்டுக்கு வான்னு கூப்பிடும் போது இவங்க என்னன்னா அன்னோன் பர்சன் கிடையாது, ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூப்பிடுறாருல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது அங்கே ஜெயந்தன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட சொல்கிறாரு, எனக்கு யாரும் இல்லை, நான் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கேன், மடியில் படுத்துக்கவா அப்படின்னு கேட்கும்போது இவங்க அதை அலோவ் பண்ணுறாங்க மடியில் படுத்துக்கிறதுக்கு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்கள பயன்படுத்தி அவங்க கூட தனிமையில் இருக்கும் போது அங்கேருந்து என்ன ஆகுதுன்னா, இந்த வீடியோஸ் வந்து எடுத்து வச்சிடுறாங்க, அதையுமே வீடியோஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, ஜெயந்தனும் இந்த ஹேமலதாவும் வந்து ஆல்ரெடி கூட்டு இப்போதான் அது தெரிய வருது அந்த இடத்துல. ஓகே, வீடியோ எடுத்துடுறாங்க. அந்த இடத்துல எடுத்தோடனே அங்கேருந்து ஹேமலதா உள்ளே மறைஞ்சிட்டு இருந்த ஹேமலதா வெளில வந்து அந்த பெண்ணினுடைய ஆடை, அவங்க சொன்னாங்க இல்லையா கம்ப்ளைண்ட்டில், பெண்ணினுடைய ஆடையை கழட்டி அவங்கள நிர்வாணப்படுத்தி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு நீ பணம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் நம்பரையும் வாங்கி ஹஸ்பண்டுக்கு கால் செஞ்சு பணமும் 2 சவரன் நகை கொடுக்கல அப்படின்னா உன்னுடைய மனைவியோட வீடியோ ஃபோட்டோஸை ஆன்லைனில் பதிவேற்றம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காமன் பிளேஸ்க்கு நீங்கள் வரலை அப்படின்னா, அதை நான் சொன்ன பணம் ப்ளஸ் 2 சவரன் நகையை எடுத்துகிட்டு வரலை அப்படின்னா ஃபோட்டோஸை வந்து நாங்கள் ஷேர் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி அவரை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆடியோ நோட்டு நமக்கு வெளியாச்சு. அதாவது ஜெயந்தன் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுகிறதும் இந்த ஹேமலதா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுகிற ஆடியோவும் நமக்கு அந்த இடத்துல ரிலீஸ் ஆச்சு. அவங்க 2 பேருமே அந்த இடத்துல பேசுகிறாங்க, என்ன எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் வரலையே அப்படி நீங்கள் எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போனால் நீங்கள் போய் கொடுக்குறதா கொடுத்துக்கோங்கன்ற மாதிரியும், இங்கே வந்துட்டு இந்த ஹேமலதா வந்து அண்ணா இந்த மாதிரி இருக்குது, இல்லைனா நாங்கள் வேறு வழி இல்லை நாங்கள் இந்த மாதிரி போட்டுருவோம் அப்படின்னு சொன்னதன் விளைவாகத்தான் அவர் என்ன சொல்கிறாரு, பதறாரு, இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைன்லாம் போட்டுறாதீங்க, போட்டுட்டா எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இதனுடைய விளைவாக தான் அந்த பெண் ரொம்ப தைரியமாக வெளியே வந்து காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் மீது தான் வந்துட்டு இவங்க மேலே கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி கிட்டத்தட்ட 9 செக்ஷன்ஸில் கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. நமக்கு இன்னும் எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸ் வரல. 9 செக்ஷனில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு இப்போ அவங்க இருவரும் வந்து இந்த இடத்துல கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ அந்த காவலர் ஒருத்தர் வந்து துருப்புச்சீட்டா அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க, அந்த போலீஸார் மீதும் அரசாங்க நடவடிக்கை ஏதாவது எடுக்கிறதுக்கு வாய்ப்பு? கண்டிப்பாக அரெஸ்ட் செய்யப்படுவாங்க. ஏன்னா இது ஒரு விஷயம், நம்ம திரும்ப ஏன் அந்த இடத்துக்கு போக வேண்டிய, காவல்துறையினர் தவறு செய்தாலும் தவறு தான் அப்படின்னும் போது ஒரு பெண்ணை வந்துட்டு போலீஸ் சிறுமியை வந்து பேட்ரோலில் வச்சு பாலியல் வன்கொடுமை செய்ததாக இருக்கட்டும், இல்லை அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பெண்ணுடைய பெற்றோரை தாக்கியதற்காக இருக்கட்டும், இந்த மாதிரி யாராக இருந்தாலும் போலீஸ் காவல் அதிகாரி அப்படின்னாலே என்ன, ஜுடிஷியல் சிஸ்டம்னு வந்துருச்சு அப்படின்னாலே போலீஸ் ஃபர்ஸ்ட் தென் லைக் கோர்ட், இவங்க அடுத்தடுத்த ஸ்டெப் போகிற ப்ராசஸ் தான். அப்படி இருக்கும்போது நம்ம போலீஸே ஒரு வேலை செய்யல, நம்ம என்ன பண்ணுறோம், கோர்ட்டில் போய் டைரக்ஷன் பெட்டிஷன் வாங்கிட்டு வரும் போலீஸை வேலை செய்ய வைக்கிறதுக்கு. அவங்க வேலை செய்யலைன்னா கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்குங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு தவறுக்கு உறுதுணையாக இருக்காங்க காவல்துறை அப்படின்னும் போது, ஐயோ காவல்துறை அதிகாரி அப்படின்றதுனால அவங்களுக்கு எந்த ஒரு அந்த ஒரு எக்ஸ்க்ளூஷன்ஸும் கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது. இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்குதோ அதே லெவல் ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ் தான் அங்கே காவல்துறையினருக்கும் கிடைக்க போகுது. ஏன்னா இது ஒரு மாதிரி கிரிமினல் கான்ஸ்பிரசி ஆக்ட் தானே, 2-3 சேர்ந்து ஒருவரை மிரட்டி பணம் பறிப்பதா இருக்கட்டும். ஏன்னா அவர் அங்க என்ன பண்ணிருக்காரு, நான் போலீஸ் பேசுறேங்க அப்படின்னு சொல்லும் போதே ஆட்டோமேட்டிக்கா அது தவறுக்கு துணை போயிருக்காரு. அப்ப which means அவருக்கும் என்ன நடக்குதுன்னு எல்லாமே தெரியும்ல. பிகாஸ் he cannot take the plea of innocence stating that எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, நான் சும்மா பேசினாங்க அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையும் அவர் எடுக்க முடியாது. ஒரு காவல்துறை அதிகாரியே எப்ப கால் பண்ணலாம், உங்க மேல ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, என்கொயரிக்கு வாங்கன்னு கால் பண்றது தான் ப்ராப்பர் ஒரு என்ன சொல்றது ஒர்க் ரிலேட்டட் ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, அதை தாண்டி இந்த மாதிரி தவறாக பணம்
கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணப்படுறது. அவரும் இந்த குற்றத்தில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் இருக்குன்றதை காமிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ கண்டிப்பாக அவரும் இங்கே பனிஷ் செய்யப்படுவார். ஒரு ஆண் வந்து ஒரு பெண் பல பெண்களை வீடியோ எடுத்து மிரட்டுவதற்கும் அதற்கு உண்டான அந்த தண்டனையும், இந்த பெண் பல ஆண்களை வந்து வீடியோ எடுத்து மிரட்டுறதுக்கு உண்டான தண்டனையும் ஒன்றா இருக்குமா இல்லை வேரியஸ் ஆகுமா? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பிஎன்எஸ் ஆக்ட், ஐடி ஆக்ட் எல்லாமே உள்ள வரப்போகுது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக ஈக்குவல் தான். சரி, நான் திரும்ப சொல்ற ஒரு விஷயம் தான், பெண் அப்படிங்கிறதுக்காக எந்த வித சலுகைகளும் அளிக்கப்பட போவதில்லை. அதுக்கு பெரிய உதாரணம் கிரீஷ்மா ஷாரோன் ராஜ் கேஸ். ஓகே, பெரிய பெரிய எக்ஸாம்பிள் அது. அது 2010 நான் கொடுத்த மாதிரி சொன்ன மாதிரி ஷப்னம் அலியோட கேஸ். தன் குடும்பத்தை சார்ந்தவரையே தன்னுடைய காதலனுக்காக 10 மாத குழந்தை உட்பட கழுத்தறுத்து கொலை செய்த ஒரு விஷயம். ஸோ ஆண் பெண் எல்லாம் இங்கே கிடையாது. தவறு செய்தால் என்னவோ தவறு தான். அது வந்துட்டு இப்போ ஒன்றும் இல்லை, ரீசெண்டாக வந்து நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய 5 மாத குழந்தைய வந்து தண்ணி ட்ரம்ல போட்டுட்டு கொலை பண்ணி தண்ணி ட்ரம்ல போட்டு சாகடிச்ச ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு ஹஸ்பண்டோட வாழை பிடிக்கல, குழந்தை இருந்தா தானே வந்துட்டு வாழ சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல லோகநாயகி மணி வாழ சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக குழந்தைய கொண்ட இடத்துல அவங்க இதுல வந்து மர்டர் தான் போட்டிருக்காங்க. பெண்ணு தாயின்றதுக்காக அந்த இடத்துல செக்ஷன்ஸ் இது போடாம இல்லையே, மர்டருக்கு உண்டான விஷயம் தான் நாங்கள் போட்டிருக்காங்க. விச் அமௌண்ட்ஸ் டு 10 years லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் ஆர் 10 yearsன்றது பனிஷ்மெண்ட்ஸ், 2 death penalty வரைக்கும் இருக்கு இல்லையா. அப்போ பெண்ணுப்பா ஐயோ பாவம் மனநலம் சரியில்லாம இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்ற எந்த ஒரு எக்ஸெப்ஷனும் கொடுக்கப்படலை. அதே மாதிரி தான் இந்த ஏமலதாக்கும் ஜெயந்தனுக்கும் அந்த சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகளுக்கும் என்ன பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கோ அந்த பனிஷ்மெண்ட்ஸ் கட்டாயம் அவங்களுக்கு கிடைக்க தான் போகுது. இந்த இடத்துல ஆண்களுக்கும் நீதி சரியா கிடைக்கணும் அப்படின்றது குறித்த நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.